இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள் ஏற்படும். மகான்கள் தரிசனம் ஏற்படும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்வையிடுவதனால் நீண்ட நாட்களாக சொத்து பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். வாகனங்கள் புதுசாக வாங்குறதெல்லாம் நல்லது நடக்கும். இவங்களுக்கும் பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, பணவரவு எல்லாம் இருக்கும். 10ல் இருந்த குரு 11க்கு வர்றார், லாபஸ்தானத்துக்கு வர்றார். லாபஸ்தானத்துக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால ரொம்ப மன வருத்தத்திலிருந்து மாறி தைரியம் கிடைக்கும். ரொம்ப நாளாக அப்பாவை பார்க்க முடியல, அம்மாவை பார்க்க முடியல, பொண்டாட்டியை பார்க்க முடியல, பொண்டாட்டியோட சண்டை, குடும்பத்தில் சண்டை, அதெல்லாம் வந்து மாறக்கூடிய அமைப்பு. விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய சாத்திரி கூறுகள். இந்த தெய்வ வழிபாடுகள் தான் பெரிய பலத்தை ஏற்படுத்தும், ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட், யாரையாவது நம்பி கான்ட்ராக்ட் பண்றது, வீடு கட்டுறதுக்கு, தொழில் கொண்டுறதுலாம் நல்ல ஒரு விஷயமா கட்டி முடிக்கிற பிறகுதான் ரிலீஸ் பண்ணணும். பிள்ளைகளுடைய அமைப்பு ரொம்ப அற்புதமா இருக்கும். பிள்ளைகள் பேச்சை கேட்டிருந்தாவே நம்ம நல்லா இருந்திருப்போமோன்னு யோசிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஆலங்குடி குருஸ்தலம் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும். அதே போல் கடகத்தில் தான் உங்கள் ராசிக்கு தான் குரு வராரு ஜென்மத்தில். நிறைய நல்லது நடக்கும். பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றம், திருமண தடைகள் நீங்கும், புத்திர சந்தான தடைகள் நீங்கும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும், வெளி உலகத்தில் நல்ல பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கும் இருந்த சண்டைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள் ஏற்படும். மகான்கள் தரிசனம் ஏற்படும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்வையிடுவதனால் நீண்ட நாட்களாக சொத்து பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். ரொம்ப நாளாக அப்பாவை பார்க்க முடியல, அம்மாவை பார்க்க முடியல, பொண்டாட்டியை பார்க்க முடியல, பொண்டாட்டியோட சண்டை, குடும்பத்தில் சண்டை, அதெல்லாம் வந்து மாறக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு ஏற்படும். தனிப்பட்ட செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது பெரிய அளவு நிம்மதியும் பெரிய அளவு சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். நிறைய புது கூட்டாளிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். நட்பு விஷயத்தில் அற்புதங்கள் காணப்படும். அதே போல் மனதில் ஒரு தெளிவும் மனதில் ஒரு சந்தோஷமும் ஏற்படும். ஆனால் அதே சமயம் என்ன பார்க்கணுன்னா, எதிரிகள் பலமாக இருப்பாங்க கடகத்துக்கு. ஆமாம், ஏன்னா 6ஆம் அதிபதி உச்சமாகிறார். ஓகே, அதனால் பார்த்துக்கணும். பெரிய உங்களுடைய ஹெல்த் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா அந்யோன்யமாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லணும், சந்தோஷம் சொல்லணும். நிறைய விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்கொள்வதெல்லாம் கடகத்திற்கு நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள், பலவிதமான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக கடகம் பார்த்துக்கொள்வேன். ஆனால் தேக ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் கடகம். ஆமாம், அடிவயிறு, கழிவு பாதை, முதுகு தண்டோடு, அதுதான் வந்து. அதே போல் மறைமுக எதிரிகளுடைய பலம் கடுமையாக இருக்கும். அது யார் எதிரினே தெரியாது, எல்லாருமே ஒன்று சேர்றது. ஏன்னா கடகத்துக்கு இதெல்லாம் உண்டு இந்த டைம். ஏன்னா 6ஆம் அதிபதி உச்சமாகிறார். 6னாவே சத்ரு, 6னாவே ரோகம், 6னாவே கடன் ருணன்றது தான். அதனால் வழக்குகள் எல்லாம் நிறைய கடகம் உஷாராக இல்லைன்னா சந்திக்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்பட்டு விடக்கூடிய காலம். சிம்ம ராசிக்காரர்கள் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் மிக முக்கியம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குருவானவர் 12ல் வர்றார். அதனால் விலை உயர்ந்த பொருள்களை வீட்டிலலாம் வைக்காமல் லாக்கரில் வச்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அஷ்டம சனின்றதுனால, அஷ்டம சனி இல்லை, குரு 12ல் வர்றது, அதனால பிரேஸ்தானாதிபதி. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்வையிடுவது நல்லது. அதே சமயம் முதுகு, கை, கால், முட்டி வலியெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். வாகனங்கள் புதுசாக வாங்குறதெல்லாம் நல்லது நடக்கும். இவங்களுக்கும் பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, பணவரவு எல்லாம் இருக்கும். ஆனால் புது அறிமுகங்கள், திடீர்னு உறவு வரும், திடீர்னு ஃப்ரெண்ட்ஷிப் வரும், திடீர்னு இன்ஸ்டா மூலிமா பழகுவாங்க, ஃபேஸ் மூலிமா பழகுவாங்க, செலிபிரிட்டின்னு சொல்லி பழகுவாங்க. அவங்களாம் இவங்களை யூஸ் அண்ட் த்ரூ பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். குறிப்பாக 24 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
அதில் வந்து 36 வயது கடந்தவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பழக்க வழக்கத்தில் தான் ஓகே. தேவையில்லாத சிக்கல்கள் உருவாக்கி விடக்கூடிய காலகட்டத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயம் வேற்று மதத்தினரால் வெளியூர், வெளிநாடு, கடல் கடந்த தொழில், கடல் கடந்த வியாபாரம் இது போல் நினைக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய சாத்திரிக்கூறுகள், அந்த தெய்வ வழிபாடுகள் தான் பெரிய பலத்தை ஏற்படுத்தும், ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். யாருக்கு? சிம்ம ராசிக்காரர்கள். அதெல்லாம் கொஞ்சம் நல்லது நிறைய நடக்கும். ஓகே. ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தொலை தூரத்திலிருந்து வரக்கூடியது, வெளியூருக்கு போகிறது, செட்டில் ஆகிறது, இதெல்லாம் வந்து சிம்மராசிக்காரர்கள் பண்ணலாம். பாஸ்போர்ட்டில் விசா ரிஜெக்ட் ஆகும், அவங்களுக்கெல்லாம் திருப்பி விசாலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிம்மத்துக்கு ஏற்படுவது. கவனமாக பார்த்துக்கலாம். ஆச்சரியமும் இருக்கும், யோக பலமும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அதே போல் வந்து சிம்மத்துக்கு அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் படிப்படியாக இழந்த பெருமைகளை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுவதெல்லாம் சிம்மத்துக்கு ஏற்படும். அதெல்லாம் வந்து பெரிய பலம் அவங்களுக்கு. அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லது இருக்கும். உடற்பயிற்சி, அஷ்டமத்தில் சனி இருக்கனால உடற்பயிற்சி தான். வாகன அமைப்புக்கு நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பெற்றோர் பெரியோர்களுக்கு பெரிய அனுகூலம் ஏற்படும். சிம்மராசி பெற்றோர் பெரியோர்களுக்கெல்லாம் பேர் புகழ் கிடைப்பது, பணம் கிடைப்பது, சந்தோஷம் கிடைப்பது, கௌரவம் கிடைப்பது, அவங்களுக்கு அரசு தொடர்பில் பெரிய ராஜ்யத்தை நிரூபிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுவதெல்லாம் சிம்மராசி பெற்றோர்களுக்கு ஏற்படும். கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம்தான், அதாவது 10ல் இருந்த குரு 11க்கு வர்றார், லாபஸ்தானத்துக்கு வர்றார். லாபஸ்தானத்துக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் ரொம்ப மன வருத்தத்திலேருந்து மாறி தைரியம் கிடைக்கும், நம்பிக்கை ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு கன்னிக்கு ஏற்படும். அதே சமயம் முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட்டு, யாரையாவது நம்பி கான்ட்ராக்ட் பண்ணுறது, வீடு கட்டுறதுக்கு, தொழில் கொண்டுறதுக்கெல்லாம் நல்ல ஒரு விஷயமாக கட்டி முடிக்கிற பிறகு தான் ரிலீஸ் பண்ணணும், இல்லைன்னா மாட்டிப்பீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டாக்குமெண்டேஷன் கரெக்டாக போடணும். கையெழுத்து போடுறேன், அதை போடுறேன்லாம் வாயில் வந்ததெல்லாம் போடக்கூடாது. அதிலெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பாக கன்னியாராசிக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் தேவையில்லாத சிக்கல்களோ, கஷ்டங்களோ, அவமானங்களோ பட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். மறைமுக எதிரிகள்ன்றது மாதிரி தேவையில்லாமல் அனுகூல சத்துருக்கள் நம்ம கூட இருந்தது, அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு, விட்டமின் டெஃபிஷியன்சி, ஹார்மோன் குறைபாடுகள் தான் கன்னிக்கு இந்த குரு பயிற்சியில் வரக்கூடிய பாதிப்பாக நான் பார்க்குறேன். அதே சமயம் வார்த்தைகளில் ரொம்ப கோபதாபம் இல்லாமல் இருக்கிறது. பிள்ளைகளுடைய அமைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். பிள்ளைகள் பேச்சை கேட்டிருந்தாவே நம்ம நல்லா இருந்திருப்போமோன்னு யோசிக்க வேண்டிய நிர்பந்தம் கன்னிக்கு ஏற்படும். அதே போல் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் டைவர்ஸ் மாதிரி போனவங்க கூட செகண்ட் மேரேஜ், இந்த மாதிரி மேரேஜுகள், 2ஆம் தாலி அது போல் இருக்கிறதெல்லாம் நல்லது ஏற்படுவதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். அதே போல் வந்து ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கோபதாபப்படாமல் இருப்பதும், பயணங்கள் சமயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் மட்டும் கன்னிக்கு இதை போல் ஆப்போசிட் செக்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம். மற்றபடி கன்னிக்கு வந்து பிள்ளைகளாலும் துணை அல்லது துணைவியாலும் அதிர்ஷ்டமும் அனுகூலமும் கணக்கும். ஒரு நிம்மதியாக ரொம்ப நாளாக தூக்காமலாம் இருந்திருப்பாங்க. நிம்மதியாக கொஞ்சம் நல்லா சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத நல்லது நிறைய நடைபெறக்கூடிய காலகட்டம் கன்னிக்காரர்களுக்கு இருப்பது சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு கன்னியாராசிக்காரர்களுக்கு எப்பவுமே இந்த பள்ளிக்கொண்ட பெருமாள், திருவனந்தபுரம் அனந்தபத்மநாப கோயில் வந்து ரொம்ப விசேஷத்தையும் ரொம்ப அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அது வந்து அவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். விஷ்ணு காயத்ரி சொல்ல சொல்ல யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை கன்னியாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், குடும்பத்தில் கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் தொடர்ச்சியாக அற்புதமும் அனுகூலமும் கன்னிக்கு ஏற்படுவது பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஆச்சரியத்தையும்
ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம்.